நம்ம ஒரு கதையை எடுக்கும் பொழுது ரியல் லைஃப்பில் நம்மளோட சம்மந்தப்பட்டவர்கள் நமக்காக நின்றவர்கள் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எவ்வளோ அவசியம்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதான் அந்த மனிதன் இப்போ நம்ம யாரை பற்றி படம் எடுக்கிறோங்கிறது முக்கியம். அந்த மனிதர்கள் சந்தித்த மனிதர்கள் தான் போச்சு. நம்ம தேவையில்லாமல் ஒன்று காட்ட முடியாது. இப்போ வாழ்க்கை எடுக்கணும்னா அந்த வாழ்க்கைக்குள்ளே ட்ராவலில் பயணப்பட்ட எல்லாரையும் முடிஞ்ச அளவுக்கு பதிவு பண்ண ட்ரை பண்ணுறோம். அதுக்குள்ளே பயணப்பட்ட, அதுக்குள்ளே சந்தித்த, அதுக்குள்ளே என்ன சொல்கிறது, வாழ்க்கையின் பக்கம் ஏதோ கான்ஃப்ளிக்டை உருவாக்குன, அந்த வாழ்வு முழுமையை அடைவதற்கு காரணமான மனிதர்கள் இருப்பாங்கல்ல. நம்ம பயோபிக்கோ இது ஏதோ எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த இப்போ நம்ம என்னோட வாழ்வினை வாழை எடுக்கிறோம் அப்படின்னா, வாழையில் சம்மந்தப்பட்ட எனக்கு தெரியும் இவங்க இல்லாமல் இந்த கதை முழுமை அடையாது. அது ஒரு சீன் வந்தாலும் சரி, 2 சீன் வந்தாலும் சரி, அவங்க அன்றைக்கி வந்தாங்க, அதுதான் முக்கியம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வாழை தோப்பில் நீ அடிக்கிற சின்ன பையனை அடிக்கிற ஒரு தாத்தா வேற எங்கேயுமே வர மாட்டார், அந்த சீன் மட்டும் தான் வருவார். ஆனால் அது ஒரு சீனுக்காக அவர் ஏன் வரணும்னு கேள்வி கேட்டால் கேட்கலாம். ஆனால் அன்னைக்கு வந்தாரு அப்படிங்கிறது உண்மை, அது நடந்தது அப்படிங்கிறது உண்மை. அவருக்கு முகமோ பேரோ எதுவுமே கிடையாது. அந்த வாழை தோப்போட ஓனர் அவளுங்க தான் அவரோட பேர். ஆனால் அன்னைக்கு அந்த நிகழ்வு நடந்துச்சு அப்படிங்கிறது உண்மை. அது முக்கியமான நிகழ்வு கூட. இப்படி பலதரப்பட்ட மனுஷங்க வருவாங்க. அந்த மனிதர்களை சொல்லாமல் அவர்களை அது கதைக்குள்ளே சேர்க்காம அந்த கதையை முழுமை அடையாது. அப்படி அதுக்காக சேர்க்கப்படுறது தான் இது எல்லாமே.